இந்த இயற்கை மருத்துவம் அப்படின்ற இடத்துல இந்த மூலிகைகளின் பயன்பாடு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லின்னு வரோம். பொதுவாக கடவுளின் படைப்புகள் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறோம். இதை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்குன்றதையும் வலியுறுத்துகிறோம். இந்த மூலிகைகளில் கடவுளின் படைப்புன்னு சொன்னோமே, அந்த கடவுள் எப்படி இருக்காருன்னு பார்த்தா ஐம்பூதமாக இருக்கார். அப்போ பூதம் தான் கடவுளா? பூதத்தை வழிபடுறோமா கடவுளை வழிபடுறோமா? இந்த பூதம் கடவுளாக மாறுறது எப்போ, அது பூதமாக இருக்கிறது எப்போ அப்படின்ற கேள்வி நமக்கு புரிஞ்சாக்கா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மகத்துவம் வாய்ந்த மூலிகைகளுடைய தன்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு சரிசமமான நிலையில் கலப்புகள் இருக்கும் பொழுது ஐம்பூதம் கடவுளாக இருக்கு. மண், தண்ணி, வெப்பம், வாயுக்கள், இவைகளை கொடையாக அளிக்கக்கூடிய விண், இந்த ஐந்தும் கடவுளாக இருக்கிறது எப்போன்னா கலப்புகள் சரிசம விகிதாச்சாரத்தில் இருக்கும் பொழுது இது கடவுளாக இருக்குது, சரிசமமான நிலையில் இருக்கும் பொழுது. ஆனால் ஒன்றிற்கு ஒன்று அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது இந்த கடவுள் பூதமாக மாறுகிறது. ஒரு உதாரணம் பேசணும்னா, ஒரு இடத்துல அழுத்தம் அதிகமான இடத்துல பூமி வந்து பிளந்துடுது, பூகம்பம்னு சொல்கிறோமே, அது அந்த பூகம்பம் உருவாகும் பொழுது இந்த கடவுளாகிய மண் பூதமாக மாறுது. இயற்கை பேரழிவு, கடல் சீற்றம், ஆழிப்பேரலை, இந்த மாதிரி விஷயங்கள் நிகழும் பொழுது நீர் ஆகிய கடவுள் பூதமாக மாறுகிறது. அதிகமான வெயில் பாலைவன பகுதிகளில் இருக்க மாதிரி நீரை சுண்ட வச்சு, மண்ணை தன்னுடைய தன்மையிலேருந்து மாசடைய வச்சு, வாயுக்களை கொதிக்க வச்சு தண்ணியில் இழக்கும் பொழுது நெருப்பாகிய கடவுள் பூதமாக மாறுகிறது. அதே போல் சூறாவளி காற்று, புயற்காற்று போன்றவைகள் வீசும் பொழுது வாயுவாகிய கடவுள் பூதமாக மாறுகிறது. இன்னும் அப்படிதான், தன்னுடைய கொடைத்தன்மையை அதிகமாக கொடுத்தாலோ அல்லது தன்னுடைய நிலைகளை நிறுத்தி கொண்டாலோ, அதாவது மழையை அதிகமாக கொடுத்தாலும் அது கடவுள் தன்மையை எழுந்துடும், கம்மியாக கொடுத்தாலும் கடவுள் தன்மையை எழுந்துடும், பூதமாக மாறும். இப்போ இந்த 5 பூதங்கள் அப்படின்ற இடத்துல சரி சமமான விகிதாச்சாரத்தில் வளரக்கூடிய மூலிகைகள் கடவுளின் படைப்பாக இருக்கு. அதை நம்ம பயன்படுத்துகிற விதத்தில், பயன்படுத்துகிற நெறிமுறையில் பயன்படுத்தினா, அதை நம்ம பயன்படுத்த தெரியலன்னா பூதமாக மாறிடும். பயன்படுத்த தெரிஞ்சு அது கடவுளாக இருக்கும், கடவுளின் கொடையாக இருக்கும், இயற்கை தந்த வரமாகும். இயற்கையின் அங்கமாகிய மனிதனுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்ல வர விஷயங்கள் எல்லாம் பார்த்தா இயற்கை சார்ந்து வாழுதல் அப்படின்ற இடத்த நமக்கு குறிப்பு கொடுக்குறாங்க. உண்ண தகுந்த உயிர்கள் அதை உணவாக, உண்ணத்தகாத உயிர்கள் விளக்கக்கூடிய அளவில் உணவாக. ஏன்னா ஒரு எட்டி பழத்தை எடுத்தால் மனுஷனுக்கு அது நல்லதை செய்யாதுன்றால சாப்பிட்றது இல்லை. பழமொழி சொல்லுவாங்க, எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவர் வாழ்ந்தால் என்னன்ற ஒரு வார்த்தையோடு. ஆனால் உங்களுக்கு அது வந்து மருந்தாக பயன்படும் பொழுது சிறு அளவில் நல்லது செய்யுது, பெருமளவில் தீயது செய்யுது. ஆனால் அந்த எட்டியிலையும் புழு இருக்குது, அதுதான் அதுக்கு உணவாக இருக்குது. அதனால் எதையும் நமக்கு ஏற்ற உணவு வகைகள் அப்படின்ற இடத்துல மிக முக்கியமான அதிமுக்கியமான பயன்பாடுகளாக மூலிகை வளம் நம்ம சுற்றி இருக்குது. அதை பயன்படுத்துகிற விதம் பொதுவாக வந்து ஒரு குடும்பம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்றத முன்னிறுத்தி தான் சந்நியாசமே செயல்படுது. இதில் மருத்துவம் மிக
முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உங்களால் ஒரு உயிரை, ஒரு இலையை கிள்ள முடியும், அதை உருவாக்க முடியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும், விஞ்ஞானிகளாக இருந்தாலும், ஒரு இலையை கிள்ள முடியும், அதை மருத்துவமாக பயன்படுத்த முடியும், நோய்களை தீர்த்து கொள்வதற்கான வழிவகை செய்ய முடியும், அதை உருவாக்க முடியுமா அப்படின்னும் பொழுது முடியாது அப்படின்றது தான் பதிலாக இருக்கும், முடிவாகவும் இருக்கும். அந்த மூலிகைகளை கொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஆனால் உணவு சுழற்சி முறை அல்லது நோய் குறைபாடுன்ற இடத்துல இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒன்று மடிந்தால் ஒன்று வாழும். மடிவது மருத்துவ மூலிகைகளாக இருக்குது, வாழ்வது என்று நாம் இருக்கோம். இது தொடர்கதை தான். ஆக அப்படிப்பட்ட மூலிகைகளை நம்ம பாதுகாக்கணும். பாதுகாக்கும் பொழுது அந்த மருத்துவ பயனையும் நம்ம உணரணும். ஒரு மனிதனால் அதிகபட்சமாக ஒரு 10 பசங்களை பெற்றுக்க முடியும். ஆனால் மூலிகைகள் ஒரு ஈல்டில் ஆயிரக்கணக்கான தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணக்கூடியது. அதனால் அதை கிள்றதுன்றது தப்பு இல்லை, அவசியமில்லாத கிள்ளக்கூடாது. போன முறை பேசியிருந்தப்போ ஆண் பெண் அலித்தன்மை உடைய இலைகளை பார்த்தோம். அந்த மரங்கள் நமக்கு கூறும் பாதை என்னன்றதை பார்ப்போம். இப்போது நமக்கு தேவையான மூலிகைகளில் எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றிலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெத்தலைன்னு சொல்லுவோமே. அதில் பல வித்தியாசமான ஒரு வெரைட்டிலாம் இருக்குது. அதாவது நம்முடைய பாஷாணங்களை சுத்தப்படுத்துறதுக்கான வெத்தலை இருக்குது, அதுக்கு கசப்பு வெத்தலைன்னு சொல்கிறாங்க, மலைநாடுகளில் கிடைக்கிது. அதே போல் கம்மார வெத்தலை அப்படின்னு ஒன்று இருக்குது, கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க, அதை கும்பகோணம் வெத்தலைன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெள்ளை வெத்தலை இருக்குது, கற்பூர வெத்தலை இருக்குது, கல்கட்டா பான்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய வெத்தலைங்க, இப்படி நிறைய வெத்தலைங்க இருக்குது. இந்த வெற்றிலைகள் எதுக்காக நமக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வெற்றிலை போடாதீங்க கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிலை போட்டால் கேன்சர் என்கிற நோய் விலகும் அப்படின்றது தான் உண்மை. அதில் புகையிலையை சேர்க்கும் பொழுது புற்றுநோய் வரலாம். ஆனால் இந்த வெற்றிலையுடைய மகத்துவம் திருமணமானவர்களுக்கு தாம்பூலம் மடித்து கொடுத்தல் அப்படின்ற இடத்துலேருந்து தான் துவக்கம் காணுது. அந்த தாம்பூலம் அடிக்கும் பொழுது வெற்றிலை என்னென்ன மருத்துவ குணங்களை செய்துன்றதை இப்போ நான் நேரடியாக அந்த வெற்றிலையை கொண்டு உங்களுக்கு காட்டுறேன். வெற்றிலை கொடியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த வெற்றிலை கொடின்றது இதுதான். இது மரத்துகளில் ஏறி வளரக்கூடியது. இந்த வெற்றிலை கொடியுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பகுதி கூட வேஸ்ட் ஆகாது. இதில் பெண் வெத்தலை இந்த மாதிரி வட்ட வடிவில் இருக்கும். ஆண் வெற்றிலை என்பது இந்த மாதிரி நீள் வடிவில் இருக்கும். பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்படி இருக்கக்கூடியது தான் இது ஆண் வெற்றிலை, இது பெண் வெற்றிலை. இந்த கொடியில் எடுத்திங்கனாலும் இது ஆண் வெற்றிலை, இது பெண் வெற்றிலைன்னு பேர். இதுக்கு வித்தியாசம் பாருங்கள். இந்த அம்சங்கள் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய வித்தியாசம். இந்த ஆண் வெற்றிலை இந்த பெண் வெற்றிலைன்னு ஏன் பிரிக்கணும் அப்படின்னும் பொழுது, திருமணமாகி கணவன் மனைவி இருவருக்கும் இந்த தாம்பூலம் தரித்தல் அப்படின்ற விஷயத்தை நடைமுறைப்படுத்தி முன்னோர்கள் அந்த இடத்துல என்னன்னா, இந்த பெண் வெற்றிலை இந்த பெண் வெற்றிலை இந்த ஆண் வெற்றிலையை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறோம். இந்த காம்பை கிள்ளிட்டு இப்படி எடுத்துட்டு இந்த தண்டு வாழை கிள்ளிட்டு லைட்டாக சுண்ணாம்பு தடவணும். அதுக்குள்ளே களிப்பாக்கு, சின்ன சின்னதாக உடைச்ச களிப்பாக்கு, ஜாதிக்காய், சிறு துண்டு மாசிக்காய்,
சற்று குங்குமப்பூ ஒரு 2 துண்டு, மேலும் வந்து ஏலக்காய் இதெல்லாம் வச்சு ஒரு 2 கிராம்பு, ஆணுக்கு கிராம்பும் பெண்ணுக்கு ஏலமும் வைக்கணும். அதை மடித்து தாம்பூலம் தரிக்கும் பொழுது வாயில் போட்டு மெல்றோம். இது கருப்பு வெத்தலைன்னு பேர். இந்த கருப்பு வெத்தலை மட்டும்தான் மருத்துவ குணம் உடையது, மற்றதுக்கு உடைய மருத்துவ குணம் மிக மிக குறைவானது. இந்த ஆண் வீட்டிலே பெண்ணுக்கும் இந்த பெண் வீட்டிலே ஆணுக்கும் கொடுக்கும் பொழுது இயல்பான அவர்களுடைய ஈர்ப்புத்தன்மை அதிகமாகும், பாசம் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிப்பு உண்டாக்கும், நோய் எதிர்ப்பு சக்திகளை அபரீதமாக கொண்டது. இதில் இந்த பாக்கு சொன்னீங்களா, களிப்பாக்கு, அதில் இச்சி அப்படின்னு ஒரு மரம் இருக்குது. மரம் வெள்ளையாக இருக்கும், ஆலமரம் போல் விழுது விடும், இலை வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அந்த மரம் இங்கே இல்லை. கொல்லிமலை அடிவாரத்தில் தம்மம்பட்டின்ற ஊரில் அந்த இச்சி மரம் நிறைய இருக்குது. பெரிய பெரிய மரம், நல்லா பருத்து வளரக்கூடியது, ஆலமரம் மாதிரியே விழுது நல்லா விடக்கூடியது. அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மரத்துடைய அடிப்பகுதியெல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், ஆலமரம் போல் விழுது விடும், இலைகள் வந்து இந்த மாதிரி வளரும், சின்ன சின்ன இவ்வளோ தான் இருக்கும் இலை. அந்த மரத்துடைய பால் எடுத்து இந்த பாக்கில் கலந்து தாம்பூலம் தரிக்கும் பொழுது இயல்பாக ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அஃபெக்ஷனை வந்து உண்டாக்கக்கூடிய அதி அற்புத மூலிகை. அதுக்கு வெற்றிலை சாரும், அந்த இச்சி மர பாலும், பாக்கும், கிராம்பு, சற்றே பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஜாதிக்காய், மாசிக்காய் போன்றவர்களெல்லாம் சேர்த்து இந்த காம்பை கிள்ளிட்டு முதுகு பக்கத்தில் லைட்டாக சுண்ணாம்பு தடவி மடித்து தாம்பூலம் தரிக்கும் பொழுது ஆண் பெண் அப்படின்றவங்களுக்குள்ள பிரிவு காணாது. பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது கணவன் மனைவிகள் பிரிந்ததாக சரித்திரமே இருக்காது. என்ன ஆனாலும் 60 வருஷம் 70 வருஷம் ஒன்றா இருந்து 80 வருஷம் இருந்தவங்களும் இருக்காங்க, பிரிஞ்சதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பை கொடுக்கறதுல இந்த வெற்றிலையும் இச்சி மரத்துடைய பாலும் நன்றாக வேலை செய்யும்ன்றது இந்த சப்ஜெக்ட். சரி, திருமணமானவர்கள் வெற்றிலை தரிக்கிறோம். பொதுவாக வந்து நமக்குள்ளே போகக்கூடிய உணவுகள் வந்து ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் வரலும் கழித்து ஜீரணமாகக்கூடியது. சாதாரண சைவ உணவுகள்னு சொல்லக்கூடியது ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே ஜீரணமாயிடும். அதே வந்து அசைவ உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18 மணி நேரம் கழித்து ஜீரணமாகும். கீரை வகைகளும் ஏறக்குறைய அசைவ உணவை மட்டும் அல்லது அதற்கு இணையானவை, அதுவும் ஜீரணமாக 18 மணி நேரம் எடுக்கும். அதனால் இரவு நேரங்களில் கீரை, தயிர், எண்ணெய், நெய், மாமிச உணவுகளை பயன்படுத்தாத இருக்கிறது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான விஷயம். திருமண காலங்களில் இந்த வெத்தலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அசைவ உணவு சிலருக்கு நிறைய கொடுப்பாங்க. அப்போ இதை ஜீரணம் பண்ணும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த சுவையானது என்ன பண்ணுன்னு பார்த்தா, பொதுவாக நம்ம உடம்புல போய் உணவு ஜீரணமாவதற்கான காலக்கெடு என்பது 6 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் வரையிலும் சொன்னோம். ஆனால் இந்த சாறு வந்து அடுத்த 24 நிமிடத்தில் உயிர் சத்துக்களாக மாறும். உண்ணும் உணவுகள் உண்ட பின்பு அது இரத்தமாக நமக்கு மாறுவதற்கும் விந்தாக மாறுவதற்கும் இது எடுத்துக்கிற காலகட்டம் வந்து 210 மணி நேரம், 160 மணி நேரத்திலேருந்து 210 மணி நேரம் வரலும் எடுத்துக்கும். 6லேருந்து 7 நாள் ரத்தமாகவும் அது வித்தாக மாற 13 நாளும் எடுத்துக்கும்.
ஆனால் இந்த சாறு அடுத்த 24வது நிமிஷத்துலேயே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும். அதாவது உடம்பில் உயிர் சத்துக்களாக வெளிப்பட செய்யக்கூடியது இந்த வெற்றிலையுடைய குணம். இந்த சாரை சுவாசம் சாப்பிடும் பொழுது தனக்கு ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா அப்படின்றத வெத்தலை சாப்பிட்றவங்க ரொம்ப ஈஸியாக உணரலாம். ஏன்னா இந்த சாறு சற்று ஆண் வெத்தலை அதிகமாக வச்சு இந்த மேற்கண்ட சொன்ன அந்த மூலிகைகளை சேர்த்து கொடுக்கும் பொழுது ஆண் குழந்தையும், பெண் வெத்தலைகளை அதிகமாக வச்சு உண்ணும்போது பெண் குழந்தையும் பிறக்கும். இன்றைய காலகட்டங்களில் நாடி பார்த்தல், அது சரம் பார்த்தல், வலது நாடி இடது நாடின்னு சொல்லுவாங்க. போக காலங்களில் ஆண் பெண் சேர்க்கை காலங்களில் வலது மூக்கில் ஓடுதா இடது மூக்கில் காற்று ஓடான்னு சிந்திக்க முடியாது. அங்கே அந்த இடத்துல ஒரு போராட்டம், அந்த போராட்டம் வேறு அனுபவப்பட்டவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சிருக்கும். அப்போ வலது நாடியா இடது நாடியாலாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த சுவை உடைய மூலிகைகளை ஆண் வெற்றிலை அதிகமாக பயன்படுத்துவீர்களானால் ஆண் குழந்தைகளும், பெண் வெற்றிலை அதிகமாக பயன்படுத்தினா பெண் குழந்தைகளும் பிறக்கும். அதுக்காக தான் முன்னோர்கள் இந்த வெற்றிலையை நமக்கு முன்னிறுத்தினது. சரி, கொஞ்சம் குதர்க்கமான ஒரு கேள்வி இங்கே போட்டோம்னா, அப்போ அலி குழந்தை பிறந்தாக்கா அலி இலையை சாப்பிட்டா வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அப்படி ஆகாது. ஏன்னா அந்த அலி வெற்றிலை என்பது மெலிந்து வளரக்கூடியது. இதில் இல்லை, அந்த இலை சற்று மெல்லிசாக வளரக்கூடிய அந்த வெத்தலையை சாப்பிட்றதுனா அலி குழந்தை பிறக்காது. அலி அப்படின்றது சிவசக்தி அம்சம், அர்த்தநாரின்னு சொல்லக்கூடியது. அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் பயத்தோடு வாழும். பதட்டம், பயம், தீராத நோய்கள் போன்றவைகளோடு வாழும். அந்த அலி வெத்தலை அதிகமாக பயன்படுத்தணும்னா அது ஆணும் இல்லா பெண்ணும் இல்லா தன்மை அடையாது. அது பெண்ணாகவும் பிறக்கலாம், ஆணாகவும் பிறக்கலாம். எப்படி பிறந்தாலும் அவனுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னா பயத்தை முன்னிட்டு இருக்கும். எதை கண்டாலும் பயப்படும், மெலிந்து வளரும், நோய் நொடிகள் தாக்கும், மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கும், எலும்பு நரம்புகள் பலவீனமாக இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் அதில் இருக்குது. இந்த வெற்றிலையுடைய மகத்துவத்தை சொல்லணுன்னா சில ஒரு நோய் இருக்குது சிலருக்கு. இப்போது அந்த மாதிரி நோய் 20-25 வருஷம்னா கூட இவ்வளோ தான் இருப்பாங்க. அவங்கள இப்படி கையை பிடிச்சி இங்கே வா அப்படின்னு இழுத்தா கூட எலும்பு உடஞ்சிரும். அவ்வளவு ஒரு நுட்பமான உடல் உடையவங்களாம் இருக்காங்க. அப்படி பிடிச்சாலே கை உடஞ்சி போயிடும். அந்த எலும்புகளுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து அதில் இருக்காது. அப்போது அந்த நோய் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணம் என்பது என்னென்னும் போது இதில் இருக்க காரத்தன்மைகள் குறைவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நோய்கள் உண்டாகுது. அந்த மாதிரி ஆட்கள் நாட்டு முட்டையை ஓடு எடுத்து மூக்குரட்டை இலையில் அரைச்சி பஸ்மம் பண்ணி அந்த பஸ்மத்தை இந்த இலைகளில் வச்சு மென்று சாப்பிட்டால் இந்த எலும்பு உடையிற நோய் விலகிடும். நரம்பு சம்பந்தமான நோய் இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புத வரம். பசி குறைவு, எனக்கு பசி எடுக்கலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு தரம் சாப்பிட்டா மறுதரம் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பச்சரிசி சாதம் நீண்ட நாள் சாப்பிடாமல் இருக்கவங்க பச்சரிசி சாதத்தை எடுத்து எருமையுடைய தயிர் அதில் கலந்து கள்ளி, சப்பாத்தி கள்ளியுடைய பூவை சுத்தமாக அரைச்சி அந்த சாப்பாட்டில் பிணைஞ்சி இந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, இந்த தொப்புள் கொடி மேலே பத்து போடணும். நல்லா ஒரு உருண்டை கவளம் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த சாப்பாட்டை அந்த தொப்புள் கொடி மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வாழை இலையை வச்சு கட்டிட்டிங்கன்னா இந்த தொப்புள் கொடியை சுற்றி நீண்ட நாள் உணவு அருந்தாமல் இருக்கக்கூடிய யோகிகளோ அல்லது உடல் உபாதை உடையவர்களுக்கோ இந்த நாபிக்குள்ளே, அதாவது தொப்புள் கொடிக்குள்ளே இருக்கக்கூடிய வாயுக்களை இழுத்து பிடிக்கும். அதன் காரணமாக அவங்களுக்கு பசி தூண்டப்படும். பசி தூண்டும் போது இயல்பாக அவங்க உணவுகளை கொஞ்சம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க
இந்த வெற்றிலை. இதுக்கு சுண்ணாம்பு கூட வைக்க வேண்டாம். சும்மா அப்படி ஒரு காம்பை கிள்ளி எடுத்துட்டு மடித்து ஒரு 4 வெத்தலை ஒரு நாளைக்கு சாப்பிட்டிங்கனாலே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நோய்கள் வந்து உங்கள் உடம்பை விட்டு விலகிடும். நரம்பு சம்பந்தமான நோய்களும் இதிலிருந்து விலகும். இந்த நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விலக்கிறதுக்காக அமுகுராங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம், அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய மூலிகை கூட, அரச மரத்துடைய விதை ஒரு 4 விதை, முழு விதையை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அத்திப்பழம் ஒரு சின்ன துண்டு இதில் வைக்கலாம். ஒரு 2 துண்டு கிராம்பு அதாவது லவங்கம்னு சொல்கிறோமே, அதை மடித்து தாம்பூலமாக மெல்லலாம். இதுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான நோய்கள் வெகு விரைவில் விலகும். அதே மாதிரி உயிராற்றல் குறைவாக இருக்கவங்களுக்கு, அதாவது விந்து சக்தி குறைவாக இருக்குது, எனக்கு மொட்டாலிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களோ, இல்லை விந்து கரு கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த வெத்தலையை தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ஆண்மை சக்தி பெருகும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்து. இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி வெள்ளைப்படுதல் நோயில் கஷ்டப்படுவாங்க சில பேர், அரிப்பு அதிகமாக இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வெத்தலையை சாப்பிட்டிங்கன்னா, இதில் ஒரு மஞ்சள் துண்டை வச்சு, சின்ன மஞ்சள் துண்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா போதும். மர்ம உறுப்பில் ஏற்படக்கூடிய நமைச்சல், அரிப்பு போன்றவை நீங்கும். இதை இன்றைய காலத்தில் சுகர் வந்திருக்கு, அதனால் உனக்கு அந்த இடம் நமைக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. ஒரு சின்ன துண்டு மஞ்சள் இது கூட வச்சுட்டு, கஸ்தூரின்னு ஒன்று இருக்குது, அது கிடைச்சா 2 வச்சு நீங்கள் தாம்பூலம் தரிக்கலாம். அப்படி அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த வெற்றிலையினுடைய பயன் மிக 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 அற்புதமானது. காது மந்தமுடையவர்கள், இந்த காது மந்தமுடையவர்கள் வந்து இதை கசக்கி 2 ட்ராப் சாறை கொஞ்சம் லைட்டாக அந்த அடுப்பில் அப்படி திருப்பி காமிச்சிட்டு கசக்கிட்டு 2 ட்ராப் காதில் அந்த சாறை விட்டு எடுக்கலாம். விட்டுட்டு அந்த பட்ஸுன்னு சொல்லக்கூடியதை வச்சு நல்லா திருசி உள்ளே எடுத்திங்கன்னா காது மந்தம் விலகும். அப்படி இல்லைன்னா புஜப்பத்திரி அப்படின்னு ஒன்று கடையில் கேட்டால் கிடைக்கும். அந்த இலையை அப்புறம் காட்டுறேன். அந்த புஜப்பத்திரி இலையை நல்லெண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு, நல்லெண்ணெயில் ஊற போட்டு, இந்த வெற்றிலையை அந்த சாறை மட்டும் எடுத்து அது கூட கலந்து வச்சு தினசரி இரவு வேளைகளில் காதில் 2 ட்ராப் விட்டுட்டு வந்தீங்கன்னா எப்படியப்பட்ட காது மந்தம், செவிடு போன்ற நோய்கள் வந்து அற்புதமாக விலகக்கூடியது. இந்த வெற்றிலையின் பயன் என்பது இவ்வளவு ஒரு அற்புதத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த வெற்றிலையை நீங்கள் சாப்பிட்டால் புற்றுநோய் வரும் என குறிப்பிடுவது மிக மிக தவறான ஒரு முன் உதாரணம். கடவுளின் படைப்பில் இது காலத்தை நமக்கு சாதகமாக்கி காலனை வெல்லும் தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியது. இதை யார் வேணாலும் மெல்லலாம். போகத்திறனை அதிகமாக கொடுக்கும். எங்களால் செக்ஸ் பண்ண முடியல, அதனால் குடும்பம் பெரியதுன்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். தினசரி இந்த வெத்தலைகளை மெல்லலாம். அந்த எடுக்கும்பொழுது பெண் வெத்தலைகளை அதிகமாக எடுக்கிறதுன்றது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். அதுக்கு இது ஒரு 4 வெத்தலை கலந்தால் இதில் ஒரு ஆண் வெத்தலை வச்சுக்கலாம். மாறும் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஆக இந்த மாதிரி ஒரு சிறந்த பசி நிவாரணி, நல்ல நீர் சுருக்கு, அதிமூத்திரம் இது சொல்லுவேன் இல்லையா, எனக்கு அடிக்கடி யூரின் வந்துன்னே இருக்குது, என்னால் கட்டுப்படுத்த முடியல, அரை மணிக்கு ஒரு தரம், 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தரம் நமக்கு அந்த மாதிரி இருக்குது. நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், என்னால் ஸ்கூல் வச்சு இது பண்ண முடியாது. நான் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கேன், என்னால் அப்படி பண்ண முடியாது. நான் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன், என்னால் அந்த மாதிரி போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் கவலையே படாமல் இந்த வெற்றிலையை மெல்லுங்கள். உங்களுக்கு மேற்கண்ட பொருட்கள் கிடைக்கலன்றதுக்காக கவலைப்பட வேண்டாம். சற்று சுண்ணாம்பை தடவி இந்த காம்பை அப்படி கிள்ளி வேறு எடுத்துட்டு இந்த வால் நுனியை கட் பண்ணிவிட்டு நன்றாக வாயில் போட்டு மெல்லலாம்.
இந்த சுவை வந்து நாக்கை மறக்கடிக்கிறா போல இருக்குமே தவிர அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது என்று கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவத்தை கவனிக்க போவோம். தொடர்ச்சியை மீண்டும் தொடர்ந்து நாளை சந்திப்போம்.